ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசன்யானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசன்யானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நலசுவன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திராமையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 60வது திருவிளையாடல் நரியை பரியை நரியாக்கி வைகையை வரவழைத்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் அவதாரம் செய்து கல்விகளில் சிறந்தவராக இருந்து அரிமர்த்தன பாண்டியனின் முதலமைச்சராக ஆகின்றார். அவர் குதிரை வாங்க அனுப்பி வைக்கின்றார். குதிரை வாங்க கொண்டு சென்ற பொருளை எல்லாம் திருப்பெருந்துறையில் இறைவனுக்கு கோவில் கட்டி அடியார்களுக்கும் செலவழித்து விடுகின்றார். குதிரை எப்பொழுது வரும் என்று பாண்டிய மன்னன் ஓலை ஒலிக்கின்றான். விரைவில் வரும் என்று பதில் ஓலை அனுப்பிவிட்டு இறைவனிடத்தில் முறையிடுகின்றார். இறைவன், குதிரை நீ முதலில் மதுரைக்கு செல், நான் குதிரைகளை வாங்கி கொண்டு வருகின்றேன், குதிரையோடு வருகின்றேன் என்று கூறுகின்றார். பாண்டிய மன்னனிடத்தில் குதிரை விரைவில் வரும் என்று கூறுகின்றார். ஆனால் குறித்த காலத்தில் வராமையால் பாண்டிய மன்னன் தண்டனை கொடுக்கின்றான் மணிவாசக பெருமானுக்கு. அந்த தண்டனையை பொறுக்க முடியாமல் இறைவன் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரையாக்கி பூத கூட்டங்களை எல்லாம் குதிரை பாகர்களாக ஆக்கி பாண்டிய மன்னனிடத்தில் வந்து அந்த குதிரைகளை விற்பனை செய்துவிட்டு செல்கின்றார். அந்த குதிரைகளெல்லாம் இப்பொழுது குதிரை லாயத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமான் மீதும் மகிழ்ச்சியோடு அவருக்கு பரிசுகள் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அன்றைய தினம் இறைவன் மீண்டும் திருவிளையாடல் புரிய விரும்பி அந்த குதிரைகளெல்லாம் முன்பு இருந்த நரிகளாக ஆகிவிடுகிறது. அந்த நரிகளெல்லாம் நமக்கு இங்கே கொள்ளு தான் கிடைக்கும், நமக்கு அந்த நத்தை, சங்கு, நண்டு போன்ற உணவு, மீன்கள் போன்ற உணவுகளெல்லாம் கிடைக்காது, நாம் இந்த இடத்தை விட்டு தப்பித்து விட வேண்டும் என்று அந்த நரிகளெல்லாம் ஊளையிட்டு கொண்டு தம்மை கட்டிய சங்கிலிகளையும் கயிறுகளையும் அறுத்து கொண்டு அந்த முளைக்கம்புகளையும் வேரோடு பிடுங்கி எடுத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பழைய குதிரைகளை எல்லாம் கடித்து அதனுடைய சதையை தின்று இரத்தத்தை குடித்து காலையில் அவைகளெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தொந்தரவை செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வழிகள் வழியாக தப்பி விடுகின்றது. அந்த நரிகளுக்கு பசி ஏற்பட்டதால் அங்கு ஊரில் உள்ள வீடுகளில் உள்ள அடுக்களைகளில் சென்று அங்கு இருக்கக்கூடிய குழம்பு, சாதம் போன்றவற்றை உண்டு விடுகின்றது. அங்கே இருக்கக்கூடிய புறா, பூனை, கிளிகள் போன்றவற்றையெல்லாம் அவைகள் உண்டு கழிக்கின்றது. அந்த வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளோடு உறவு கொண்டாடி விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு அந்த நரிகள் எந்த இடையூறும் செய்யாமல் விளையாடி கொண்டிருக்கின்றது என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. பறிப்ப வேரோடு முன்றில் வாய் படர்பசும் கொடியை
கரிப்ப நாகு இளம் காயலாம் கரும்பு தேன் கவிழ கரிப்பனாகு இளம் காயலாம் கரும்பு தேன் கவிழ முறிப்ப வாயிட்டு புதட்டுவ வண்டு வாய் மொய்ப்ப முறிப்ப வாயிற்கு புகட்டுவ வண்டுவாய் மொழிப்ப தெரிப்ப ஓளையிட்டு ஆடுவன திரிவன பலவே தெரிப்ப ஊடையிட்டு ஆடுவ திரிவன பலவே இப்போ அந்த நரிகள் எல்லாம் வீடுகளில் புகுந்து அந்த வீடுகளின் முற்றங்களில் நல்ல கொடிகள் செடி கொடிகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். முன்றில் அப்படின்னா முற்றம். அந்த முற்றத்தில் பயிரிட்டு வைத்திருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய அந்த பசுங்கொடி, முல்லை கொடி, கீரை கொடி, இப்படி போன்ற அந்த செடி கொடிகள், அந்த கொடிகளை எல்லாம் வேரோடு பீத்து எடுக்கின்றது இந்த நரிகளெல்லாம். வீட்டில் முற்றத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த படர்ந்து இருக்கக்கூடிய பசுமையான செடி கொடிகளை எல்லாம் வேரோடு பறித்து எடுக்கின்றது இந்த நரிகள். கரிப்ப நாகு இளம் காய் எல்லாம். கரிப்ப அப்படின்னா கடித்தல்னு அர்த்தம். மிகவும் இளமையான அந்த காய்கள், அந்த மரத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த காய்கனிகளை எல்லாம் கடித்து அப்படியே கொதறி கீழே போடுது, சாப்பிடுது. நல்ல உணவாக இருந்துச்சுன்னா அது சாப்பிடுதுங்க, இல்லைன்னா கடிச்சு கீழே போடுது. ஏன்னா அதுகளுக்கு இது இன்னும் முத்துனது தான் சாப்பிடணுங்கிற இது தெரியாமல் எது கிடைக்குதோ சின்ன சின்ன காய் அதெல்லாத்தையுமே கடிச்சு கீழே போடுதுங்க அதுங்க. கரும்பு தேன் கவிழ முறிப்ப. தேன்னா சாறுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த கரும்புல உள்ள சாறுகள் கவிழ கீழே சிந்துமாறு அந்த கரும்பை அப்படியே முறிச்சு கீழே போடுது. அந்த காலத்தில் வீடுகள்லேயே முன்னாலேயே கரும்பு மஞ்சள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க தேவைக்கு ஏற்றாற் போல கரும்புகள்லாம் விளைய வைப்பாங்க. அந்த கரும்பையே எடுத்து உரல்ல போட்டு இடித்து வெல்லமாக்கிடுவாங்க. அவங்களுடைய தேவைக்கு எவ்வளவு வெல்லம் வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க தோட்டம் வச்சிருக்கக்கூடியவங்க தோட்டத்தில் கரும்பு பயிரிடுவாங்க. கரும்பு நல்ல விளைஞ்ச உடனே அந்த கரும்பை வெட்டி உரல்ல போட்டு இடிப்பாங்க. இடித்து சாறை எடுத்து அதை காய வச்சு வெல்லமாக்கிடுவாங்க. மஞ்சள் கிழங்கும் வீட்டிலே வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு ஏற்றாற் போல. அப்படி அந்த வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த கரும்புகளினுடைய சாறுகள்லாம் கீழே சிந்துமாறு முறிச்சு கீழே போடுது இந்த நரி கூட்டங்கள்லாம். வாயிட்டு புதட்டுவர், அந்த கரும்பை அப்படியே வாயில போட்டு, கரும்பு துண்டுகளை வாயில போட்டு அப்படியே அதை அந்த சாறை பிழிஞ்சு அப்படியே சாப்பிடுதுங்க. வண்டு வாய் மொய்ப்ப தெரிப்ப. சரி, அந்த கரும்பு சாரெல்லாம் வாய்க்குள்ள இருக்கு, வண்டுகள் எல்லாம் மொய்க்குமாறு அந்த கரும்பு சாறு அப்படியே அதனுடைய வாய்கள்லேருந்து கீழே கொப்பளிக்கு உமிழுது. வாயிலேருந்து அந்த கரும்பு சாரெல்லாம் வழியுது. அது வண்டுகள் அதை உண்பதற்காக, அந்த கரும்பு சாற்றை உண்பதற்காக வண்டுகள் அங்கே மொய்க்க ஆரம்பிக்கின்றது. ஊளையிட்டு ஆடுவர், ஊளை சத்தம் போட்டுட்டு ஆடுகின்றது. திரிவன பலவே, அங்கேயே இங்கே திரிந்து கொண்டு அந்த நரிகளெல்லாம் இவ்வாறு பலவிதமான ஒரு சேட்டைகளை எல்லாம் பண்ணி கொண்டு அவைகள் இருக்கின்றது. ஆயிரம் பொறி திரி மறுப்பு அடல் கெழுமேடம். ஆயிரம் பொறி திரி மறுப்பு அடல் கெழுமேடம். ஆயிரம் கருந்தாது நேர் ஆக்கைய ஏனம். ஆயிரம் கருந்தாது நேர் ஆக்கைய ஏனம். ஆயிரம் கவிர் அணைய சூட்டு அவிர்தலை கோழி. ஆயிரம் கவிரணைய சூட்டு அவிர்தலை கோழி. ஆயிரம்
கூறும் பார்ப்போடும் ஆயூர் ஆறுயிர் செகுப்ப ஆயிரம் கூறுவார் போலும் ஆருயிர் செகுப்ப இந்த நரிகளெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்களையும் கொன்றுதுங்க. பொறி அது பொறுக்கு போல இருக்கக்கூடிய அப்படியே திருகிய கொம்புகளை உடைய வலிமையான ஆடுகள். மேடம் அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம். மேஷராசி அப்படின்னு சொல்றோம். அந்த மேஷம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல ஷா இல்லாததுனால மேடம் அப்படின்னுட்டு வருது. அப்போ மேடம்னா ஆடுன்னு அர்த்தம். அந்த பொறுக்காக இருக்கக்கூடிய பொறினா பொறுக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன சின்ன சிறு சிறு வில்லைகளாக பொறுக்காக இருக்கும் அந்த ஆட்டுக்கு. அப்படி பொறுக்காக இருக்கக்கூடிய திருகிய மறுப்புனா கொம்பு, திருகிய கொம்புகளை உடைய அடல்கழு வலிமை மிகுந்த 1000 ஆடுகளை இந்த நரிகள் கொன்று சாப்பிடுகிறது. 1000 கருந்தாது நேர் ஆக்கைய ஏனம். கருந்தாது அப்படின்னா கருமையான தாதுன்னா உலோகம்னு அர்த்தம். அப்ப கருமையான உலோகம் எது? இரும்பு. அந்த இரும்பை போல, நேர்னா போல, இரும்பை போல உடலை கருமையான ஆக்கை உடம்பு, கருமையான உடம்பை உடைய பன்றிகள் ஒரு 1000 பன்றிகளை கொன்று சாப்பிடுது. கவிர் அணைய சூட்டு அவிர்தலை கோழி 1000. பூச்சூடியது போல தலையில் கொண்டையை சூடி இருக்கக்கூடிய அழகிய தலையை உடைய கோழி, சேவல் கோழி, இது ஒரு 1000 எண்ணத்தை கொன்று சாப்பிடுதுங்க. 1000 குறும் பார்ப்பொடும் ஆறுயிர் செகுப்ப. இளமையான கோழி குஞ்சு, அந்த கோழி குஞ்சுகளினுடைய உயிரையும் கொன்று, 1000 கோழி குஞ்சுகளினுடைய உயிர்களையும் கொன்று இந்த நரிகள் சாப்பிட்டு விடுகின்றது. அப்போ முதல்ல சைவ உணவுகளையும் சாப்பிடுது, அதுக்கப்புறம் கிடைச்ச அசைவ உணவுகளையும் இந்த நரிகள் விட்டு வைக்கல, அதையும் சாப்பிட்டு அந்த பக்கம் எவ்வளவு துன்பத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியுமோ இந்த நரிகள் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நரிகள் என்ன துன்பங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தது என்று பரஞ்சோதி முனிவர் இதில் கூறுகின்றார். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்ற நரி கூட்டங்கள் அந்த வீடுகளினுடைய முற்றத்தில் பயிரிட்டு வைத்திருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய பசுமையான கொடிகள், முல்லை கொடி, கீரை கொடிகள், இன்னும் பலவிதமான தாவரங்களை எல்லாம் வேரோடு பறித்து அவைகளை கீழே வீசுகின்றது. மேலும் அந்த செடி கொடிகளில் இருக்கக்கூடிய மிகவும் இளமையான அந்த காய்களை எல்லாம் எடுத்து கடித்து குதறுகின்றது. அங்கு வீடுகளில் அவரவர்கள் தேவைக்காக வளர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய கரும்புகள் இருக்கின்றது. அந்த கரும்புகளினுடைய சாறுகள் கீழே சிந்தி விழுமாறு அந்த கரும்புகளை அப்படியே முறித்து எடுக்கின்றது. அந்த கரும்பு துண்டுகளை வாயில் இட்டு குதட்டி அந்த மென்று அந்த சாற்றை குடிக்கின்றது. மேலும் அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த கரும்பு சாறை கீழே தெரிக்கின்றது, கீழே உமிழுகின்றது. அந்த கரும்பு சாற்றை உண்பதற்காக வண்டுகள் எல்லாம் அங்கே மொய்க்க ஆரம்பிக்கின்றது. இந்த நரிகள் ஊளையிட்டு கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கின்றது. அங்கும் இங்குமாக தெரிந்து கொண்டு இந்த நரிகள் இருக்கின்றது. மேலும் இந்த நரிகள் பொறுக்கு போன்று சிறு சிறு ஒரு அமைப்புகளை உடைய அந்த திருகிய கொம்புகளை உடைய வலிமை மிகுந்த 1000 ஆடுகளினுடைய உயிரை கொன்று சாப்பிடுகின்றது. கருமையான உலோகமாகிய இரும்பை போன்ற உடம்பை உடைய, கரிய உடம்பை உடைய 1000 பன்றிகளினுடைய உயிரை கொன்று இந்த நரிகள் சாப்பிடுகின்றது. தலையில் பூச்சூடியது போல சிவந்த அந்த பூச்சூட்டை அணிந்திருக்கக்கூடிய அந்த அழகிய சேவல் கோழிகள் ஒரு 1000 கோழிகளை
சேவல்களை இந்த நரிகள் அதனுடைய உயிரை கொன்று சாப்பிடுகின்றது. மேலும் இளமையான அந்த கோழி குஞ்சுகள் 1000 கோழி குஞ்சுகளையும் அதனுடைய உயிரையும் கொன்று இந்த நரிகளெல்லாம் சாப்பிட்டு அந்த வீடுகளுக்கு இவ்வாறு பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பின்தொடர்ந்து நாய் கூரைப்போடு துறந்திட பெயர்ந்து முன் தொடர்ந்து உயிர் செகுப்பன வெஞ்சினம் மூட்டி வன்தடம் புய மள்ளர் போய் வலி செய்ய பொறாது கன்றி வந்து செம்புணல் உக கடிப்பன அனந்தம் இப்போ இந்த நரிகளை எல்லாம் பின்னால தொடர்ந்து நாய்கள் குறைத்து கொண்டே வருகிறது. அந்த குறைப்பொடு துறந்திட பயமுறுத்தி கொண்டே இந்த நாய்கள் குறைத்து கொண்டு நரிகளுக்கு பின்னால் வருகிறது. உடனே இந்த நரி கூட்டங்கள் எல்லாம் பெயர்ந்து திரும்பி பார்க்குது. தங்களுக்கு பின்னால நாய்கள் குறைத்து கொண்டு வந்த உடனே திரும்பி அந்த நாய்களை விரட்டி கொண்டு இந்த நரிகள் செல்கிறது. அந்த நாய்களை முன்னே செல்ல விட்டு இவைகள் நரிகள் பின்னே வேகமாக சென்று அந்த நாய்களினுடைய உயிர்களை எல்லாம் கொன்று அழிக்கின்றது இந்த நரி கூட்டங்கள். அதாவது தன்னை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து வரக்கூடிய நாய்களை இவைகள் இந்த நரிகள் துரத்தி கொண்டு சென்று அந்த நாய்களை கொன்று குவிக்கின்றது. வெஞ்சினம் மூட்டி வன் தடம் புய மள்ளர் போய் வலி செய்ய கொடுமையான சினத்தை ஏற்படுகிறது அந்த வீரர்களுக்கு. அந்த குதிரை லாயத்தை காவல் காத்த அந்த வீரர்களுக்கெல்லாம் கொடுமையான சினமானது இப்பொழுது மூண்டு கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட வலிமையான மிகப்பெரிய தோள்களை உடைய மள்ளர் அந்த காவல் காக்கும் வீரர்கள் அவர்கள் போய் இந்த நரிகளுக்கு துன்பம் செய்கின்றார்கள், நரிகளை அடிக்கின்றார்கள். வலி செய்ய அப்படின்னா துன்பம் செய்ய. அந்த வீரர்கள் செய்யக்கூடிய அந்த துன்பத்தை தாங்க மாட்டாது பொறாது கன்றி நரிகளுக்கும் இப்போ கோபம் வந்துடுது. கன்றி வந்து செம்புணல் உக கடிப்பன அனந்தம் அந்த வீரர்கள் மேலே பாஞ்சு அவர்களுடைய உடலிலிருந்து அந்த செம்மையான இரத்தம் கீழே சிந்துமாறு அந்த வீரர்களை இந்த நரிகளெல்லாம் கூட்டமாக சென்று கடித்து குதறுகிறது. அனந்தம்னா கூட்டம்னு அர்த்தம். அப்போ நாயை விரட்டி கடிக்குது, அந்த வீரர்களையும் இந்த நரிகள் கடித்து குதறுகிறது. பன்றி வாய் விடும் இரக்கம் பல்பொறி முள்வாய் வென்றி வாரண சும்மையும் மேளகத்து ஒலியும் அன்றி நாய் குறைப்பு ஓசையும் ஆடவர் ஆர்ப்போம் ஒன்றி ஊழைவாய் நரி குரற்கு ஒப்பது உண்டு ஒரு சார் இப்போ இந்த நரிகளெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பன்றிகளை எல்லாம் கடிக்குது. அதனால் பன்றிகளெல்லாம் வாய் விட்டு அழுகின்றது. அப்படி அந்த பன்றிகள் வாய் விட்டு கதறும் அந்த ஒலிகள், இரக்கம்னா ஒலின்னு ஒரு அர்த்தம்,
அந்த ஒலிகள் அங்கே ஏற்படுகிறது. பல்பொறி முள்வாய் வென்றி வாரண சும்மையும், பலவிதமான புள்ளிகளை உடைய, பொறின புள்ளிகள், அந்த புள்ளிகளை உடைய முள் போன்ற கூர்மையான வாயை உடைய அந்த சேவல் கோழி, வெற்றியை உடைய அந்த வாரணம், வாரணம்னா கூவக்கூடிய அந்த சேவல் கோழி இவைகளையும் அந்த நரிகள் துன்புறுத்துகின்றது. அந்த சேவல் கோழியெல்லாம் கடித்து கொதறுது. அப்போ அந்த சேவல் கோழிகளெல்லாம் கத்தக்கூடிய அந்த சப்தமும் அங்கே ஏற்படுகிறது. சும்மை அப்படின்னா கூவும் ஒலி, சேவல் கூவக்கூடிய ஒலியும் அங்கே ஏற்படுகிறது. மேளகத்து ஒளியும், மேளகம்னா ஆடுன்னு அர்த்தம், ஆடுகளையும் கடிச்சு கொதறுது. உடனே ஆடுகளெல்லாம் மேன்னு அதுகளும் கத்துது. அன்றி நாய் குறைப்பு ஓசையும், நாயும் இந்த நரிகளை பார்த்து குறைச்சி கொண்டு இருக்கிறது. அந்த சப்தமும் எல்லாம் சேர்ந்து ஒரு சப்தமாக கேட்கு. ஆடவர் ஆர்ப்பம், ஆடவர்கள்லாம் இந்த நரிகளை விரட்டுதாங்க, நரிகளுக்கு கம்ப வச்சு அடிக்காங்க, ஆரவாரம் செய்து கொண்டு அடிக்கின்றார்கள். அந்த ஒலியும் அங்கே கேட்கின்றது. இந்த எல்லா ஒலியும் ஒன்று சேர்ந்து அந்த ஊளை விடக்கூடிய வாயை உடைய நரியினுடைய ஊளை குரலுக்கு சமமாக இது ஒரு பக்கம் கேட்கின்றது. அதாவது நரி ஒரு பக்கம் எல்லாம் கூட்டமாக ஊளையிடுது. இந்த பன்றி துன்பப்பட்டு கதறக்கூடிய ஒலி, அந்த பலவிதமான புள்ளிகளை உடைய முள் போன்ற வாயை உடைய கோழி சேவல் கத்தக்கூடிய ஒலி, துன்பத்தினால் கத்தக்கூடிய ஒலி, ஆடுகள் துன்பத்தினால் கத்தக்கூடிய ஒலி, நாய் குறைக்கக்கூடிய ஒலி, ஆடவர்கள் இந்த நரிகளை விரட்டக்கூடிய அந்த சப்தம், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது ஒரு ஊழ மாதிரி எல்லா இடத்திலையும் இந்த ஒலிகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. இந்த நரிகள் மதுரை மாநகரத்தில் என்னெல்லாம் துன்பப்படுத்தியது என்பதை பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். இந்த நரிகளை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு நாய்கள் குறைத்து கொண்டு இந்த நரிகளை பயமுறுத்தி கொண்டு வருகிறது. உடனே இந்த நரிகளெல்லாம் திரும்பி பார்த்து அந்த நாய்களை இந்த நரிகள் இப்பொழுது துரத்த ஆரம்பித்து அந்த நாய்களை கொன்று அவைகளை துன்பப்படுத்துகிறது இந்த நரி கூட்டங்கள். இந்த நரி கூட்டங்களினுடைய செயல்பாடுகளை கண்டு கொடுமையான சினமானது அங்கு இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு மூழ்கிறது. அந்த வலிமையான மிகப்பெரிய தோள்களை உடைய அந்த மல்லர்களாகிய அந்த படை வீரர்கள் இந்த நரிகளை கம்புகளால் கற்களால் அடிப்பதற்கு அவர்கள் செல்லும் பொழுது அந்த துன்பத்தை தாங்க முடியாது இந்த நரிகளெல்லாம் கூட்டமாக கோபப்பட்டு கொண்டு அந்த மல்லர்கள், அந்த வீரர்களின் மீது பாய்ந்து அவர்களுடைய உடலிலிருந்து இரத்தம் வெளியே வருமாறு கடித்து குதறுகிறது இந்த நரி கூட்டங்கள். இந்த நரிகளால் துன்பப்படக்கூடிய பன்றிகள் வாய்விட்டு கதறக்கூடிய ஒலி அங்கே கேட்கிறது. பலவிதமான புள்ளிகளை உடைய முள் போன்ற வாயை உடைய அந்த வெற்றியை உடைய அந்த சேவல் கோழிகள் இந்த நரிகளால் துன்பப்படக்கூடிய ஒலியும் அங்கே கேட்கிறது. நரிகளால் துன்பப்படக்கூடிய ஆடுகளின் சப்தமும் அங்கே கேட்கின்றது. நாய் குறைக்கக்கூடிய ஓசையும் கேட்கின்றது. ஆடவர்கள் இந்த நரிகளை அடித்து விரட்டக்கூடிய அந்த ஒலியும் அங்கே கேட்கின்றது. மேற்கூறிய அத்தனை ஒலிகளும் ஒன்றாக சேர்ந்து இது ஒரு பக்கமாக அந்த நரி எப்படி ஊளையிடுமோ அந்த ஊளை சப்தத்திற்கு ஈடு கொடுப்பது போல ஒப்பது, அது ஈடு கொடுப்பது போல இந்த சப்தமும் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கங்குல் எல்லை காணிய நகர் கண்விழி தாங்கு, கங்குல் எல்லை காணிய நகர் கண்விழி தாங்கு, மங்குல் தோய் பெருவாயில்கள் திறத்தலும் மாறாது,
மங்குள் நோய் பெருவாயிகள் திறக்கலும் மாறாது எங்கும் ஈண்டிய நரியலாம் இம்மென ஓடி எங்கும் ஈட்டிய நரியலாம் எஞ்சன ஓடி பொங்கு காரிருள் துணியன போயின காணோம் பொங்கு காகிருள் துணியன போயின காணும் கங்குல் எல்லை காணிய இரவின் முடிவு. கங்குல்னா இரவு, எல்லைனா முடிவு. அந்த இரவினுடைய முடிவை காண்பதற்காக இந்த நகரமானது கண்விழித்ததை போல மங்குல் தோய் பெருவாயில்கள், மேகங்களெல்லாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த காவல் மிகுந்த அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. அந்த திறத்தலும் மாறாது எங்கும் ஈண்டிய நரியெல்லாம், அங்கங்க அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த நரி கூட்டங்கள் எல்லாம் அப்பாடி கதவு திறந்தாச்சு அப்படின்னு சொல்லி வழி கிடைச்சிட்டு அப்படின்ட்டு வேகமாக அந்த இருட்டுக்குள் ஓடி பொங்கு கார் இருள் துணியென போயின காணம். அந்த கருமையான இருள் பொங்கி ஒரு இருள் துண்டங்கள் ஒரு இருள் துண்டங்கள் எப்படி பாய்ந்து செல்லுமோ அப்படி அந்த இருள் துண்டங்கள் பாய்ந்து செல்வது போல காட்டுக்கு இந்த நரிகளெல்லாம் பாய்ந்து ஓட ஆரம்பிச்சது. அந்த நகரத்தினுடைய பெருவாயில்கள் காலை நேரத்தில் திறக்க திறந்த உடனே அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த நரி கூட்டங்கள் எல்லாம் வாசல் திறந்தாச்சு அப்படின்ட்டு கருமையான இருள் கூட்டங்கள் அப்படியே ஓடுவது போல, அந்த இருள் துண்டுகள் ஓடுவது போல பாய்ந்து காட்டுக்கு இந்த நரிகள் எல்லாம் சென்று சேருகிறது. ரெண்டாவது, சூரியன் உதித்த உடனே இருள் விலகும். அதுபோல இந்த நரிகள் விலகி கொண்டு ஓடியது. ஏன்னா சூரியன் உதிக்க போறான், அப்ப இருள் ஓடணும். அப்ப இருள் போல இந்த நரிகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த நரிகள் எல்லாம் இருள் எப்படி சூரியனை பார்த்தவுடன் ஓடி ஒளிந்து கொள்ளுமோ அதுபோல இந்த நரிகள் எல்லாம் காட்டுக்கு சென்று ஓடி விடுகின்றது. ஈரிலா சிவ பரஞ்சுடர் இரவி வந்து எரிப்ப, ஈரிலா சிவ பரஞ்சுடர் இரவி வந்து எரிப்ப, தேருவாரிடை தோன்றிய சிறு தெய்வம் போல, தேருவாரிடை தோன்றிய சிறு தெய்வம் போல, மாறிலாத பல் செங்கதிர் மலர்ந்து வாழ்எரிப்ப, மாறிலாத பல் செங்கதிர் மலர்ந்து வாழ்எரிப்ப, வீறு போய் ஒளி மழுங்கின மீன்கணம் எல்லாம், வீறு போய் ஒளி மழுங்கின மீன்கணம் எல்லாம், ஈரிலா சிவ பரஞ்சுடர் இரவி அப்படின்னா சிவபெருமான்னு அர்த்தம். ஈருன்னா முடிவுன்னு அர்த்தம். என்ன அப்போ முடிவு இல்லாத சிவ பரஞ்சுடர் இரவி, சிவசூரியன் அப்படின்னு அர்த்தம். இரவின்னா சூரியன், இங்க சிவபெருமானை குறிக்கின்றது. அப்போ இறைவனுக்கு முடிவு என்பது கிடையாது. அதான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாட அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அப்போ ஈறு இலா சிவ பரஞ்சுடர் இரவி, முடிவு என்பது இறப்பு என்பது இல்லாத அந்த மங்களமான மேலான சுடராக ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். என்ன ஏன் சுவாமி சூரியன்கிறாங்க? அந்த சூரியனுக்கும் தினந்தோறும் வெப்பத்தை கொடுக்கறது சுவாமி தான். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, திருவாசகத்தில். அருக்கன்னா சூரியன். அப்ப சூரியனுக்கு தினந்தோறும்
வெப்பத்தை கொடுக்கறதும் எங்கேருந்து தான் கொடுக்குறாரு? சுவாமி தான் கொடுக்குறாரு. அதான் அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அப்படின்ட்டு திருவாசகத்தில் சொல்லப்படும். அப்போ அந்த சிவபெருமான் தான் மிகப்பெரிய சூரியன். அப்படி முடிவில்லாத சிவ பரஞ்சுடராக இருக்கக்கூடிய அந்த சூரியன், அந்த சிவபெருமான் வந்து அந்த சூரியன் வந்து எரிப்பன கிரணத்தை அப்படியே வீசுகிறது. ஒளி கிரணங்களை, ஒளி கதிர்களை அப்படியே வீசுகிறது. அப்போ அந்த ஈசனை தேறுவார் இடை தோன்றிய சிறு தெய்வம் போல, அந்த சிவபெருமானை பற்றி நன்கு தெளிந்தவர்கள். தேறுவார் அப்படின்னா நன்கு தெளிந்தவர்கள் அப்படின்னா சிவபெருமானிடத்தில் நன்கு பக்தி செய்யக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள், சிவபெருமானை பற்றி தெரிந்தவர்கள், இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் எல்லாம் அதில் வந்துடும். தேறுவார். அந்த சிவபெருமானினுடைய அருள் பெற்றவர்கள் என்ன செய்வார்களாம்? சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவாங்க. சிறு தெய்வங்களை அவர்கள் வணங்க மாட்டார்கள். அவர்களுடைய வழிபாட்டிலிருந்து சிறு தெய்வங்கள் மறைந்து விடும். நல்ல சிவபக்தி அதிகமாக அது வரைக்கும் அவங்க சிறு தெய்வங்களை எல்லாம் வழிபட்டுட்டு இருப்பாங்க. சிவபெருமானை அதிகமாக வழிபட அவர்களுடைய வழிபாட்டிலிருந்து அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் தன்னை போல நீங்கிடும். சுவாமியை மட்டும் வணங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை அங்கே அவர்களுக்கு வந்துவிடும். இது எப்படின்னா, சூரியனுடைய கதிர்கள் வந்த உடனே இருள் எப்படி விலகி விடுகிறதோ அதுபோல சிவ வழிபாடு அதிகமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு மறைந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவ வழிபாடு தான் சூரியனினுடைய கதிர்கள். அந்த சிறு தெய்வ வழிபாடு இருள். அந்த சிவ வழிபாடு நம்மள்கிட்ட அந்த ஒளியானது அதிகமாகும் போது சிறு தெய்வங்களை நாம் அப்படியே விட்டு விடுகின்றோம். அதுக்காண்டி அவர்களை பழிப்பதாக அர்த்தம் எடுத்துக்கிடக்கூடாது. அந்த வழிபாடு இதே போதும், நமக்கு சிவபெருமானை கும்பிட்டாலே போதும், எல்லா சாமியும் அங்கே வந்து நமக்கு அருள் புரிவார்ங்கிற ஒரு மனதில் ஒரு திருப்தி ஏற்பட்டது. என்ன, யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கு மாதொரு பாகனார் தான் வருவார், மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் அப்படின்ட்டு சிவஞான சித்தியார்ல சொல்றாங்க. அந்த கருத்தை தான் இதுல வந்து சொல்றாங்க. மாறிலாத பல் செங்கதிர் மலர்ந்து வாழ் எரிப்ப, அந்த மாறுபாடு இல்லாத அந்த செங்கதிர், சிவந்த கதிராக இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனினுடைய கதிர்கள் மலர்ந்து காலை நேரத்தில் மலர்ந்து, சூரியன் காலை நேரத்தில் மலர்ந்து ஒளி வீசுகிறது. வாழ் எரிப்பன ஒளி வீசுகிறது. அந்த சூரியன் அதாவது மாறில்லாத அப்படின்னா மாற்றம் இல்லாத சூரியன் அர்த்தம். சூரியன் ஒரு நாளைக்கு இடத்த கொஞ்சம் மாத்திட்டான்னா என்ன ஆகும்? அதனால சுவாமி எப்படி விதித்து அந்த சூரியனை இப்படியே சுத்திட்டு வான்னு வச்சிருக்கிறாரோ அந்த மாறுபாடு இல்லாத அந்த சூரியன் தன்னுடைய சிவந்த கதிர்களாகிய ஒளி கிரணங்களை காலையில் மலர்ந்து எங்கேயும் அந்த ஒளியை பரப்புகின்றான். வாழ் எரிப்பன அந்த கிரணங்களை ஒளி வீச செய்கின்றான். அப்படி சூரியன் வந்த உடனே அங்க ஏற்கனவே ராத்திரி தெரிஞ்ச நிலா நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னை போல ஒளி இழந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம ஆகிவிடுகிறது. அதுக்காண்டி அந்த நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிலா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு. ஆனால் இந்த மிகப்பெரிய ஒளிக்கு முன்னால் அது வந்து தன்னுடைய ஒளியை மறைத்து கொள்கிறது, ஒளி இல்லாமல் போய்விடுகிறது. வீறு ஒளி போய் மழுங்கின மீன்கணம் எல்லாம், இரவு நேரத்தில் அந்த வலிமையான ஒளி, அந்த வீராப்பான அந்த ஒளியானது இப்பொழுது மழுங்கி விடுகிறது. யாருக்கு? மீன்கணம் எல்லாம். மீன்கணம்னா நட்சத்திரங்கள்னு அர்த்தம். விண்மீன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த விண்மீனை தான் வெறுமன மீன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன் வந்தவுடன்
எப்படி ஒளி மழுங்கி ஆகாயத்தில் இருக்கின்றதோ அதுபோல சிவபெருமானினுடன் ஆகிய அந்த சிவபரஞ்சுடர் நம்மிடத்தில் அவர் உதிக்கும் பொழுது மற்றைய அந்த சிறு தெய்வ வழிபாடுகளெல்லாம் நம்மை விட்டு நீங்கி சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதுக்காண்டி ஆகாயத்தில் எப்படி அந்த நட்சத்திரங்கள் அந்த நிலாலாம் இருக்குதோ அதுபோல சிறு தெய்வங்களும் இருக்கு. ஆனால் நாம் பெருந்தெய்வத்தை வழிபடும் போது அந்த சிறு தெய்வங்கள் நமக்கு துன்பம் தராமல் இருக்கும். அதுக்காண்டி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யணும். அவங்கவுங்களுக்குரிய சாஸ்தாங்க கோயிலுக்கு போகணும். அவங்களுடைய முன்னோர்கள் எந்த ஒரு சிறு தெய்வத்தை குலதெய்வமாக நியமிச்சிருக்காங்களோ அதுக்கும் நம்மால் முடிஞ்ச ஒரு வழிபாடை செய்யணும். அதை பிரதானமாக செய்ய வேண்டாம். பிரதானமாக நம்ம செய்யக்கூடியது சிவ வழிபாடு தான் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. இதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நாம் சிறு தெய்வத்தை போய் சேர மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திருவம்பாவையில் பார்த்திங்கன்னா, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார்போம் கண்ணார் இரவி கதிர் கார் கரப்ப. அந்த சூரியன், இரவின சூரியன், கண்ணார் இரவி கதிர் சூரியனுடைய கதிர்கள் காலையில வந்த உடனே கார் கரப்ப, கார்னா இருள், இருள் மறைந்து விடுகிறது. தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல, அதுவரைக்கும் குளிர்ச்சி பொருந்திய ஒளியை தந்து கொண்டு இருக்கக்கூடிய தாரகைகள், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி மழுங்கி அகன்று விடுகிறது. தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல, அந்த வரியத்தான் இதுல அழகா இப்படி பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். கண்ணார் இரவி கதிர் கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல, அந்த வரியத்தான் பரஞ்சோதி முனிவரும் இந்த பாட்டில் அழகா அதை சொல்றாங்க. மேலும் திருப்பல்லாண்டில் செந்தனார் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளேர் சில்லாண்டிற் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு பொருதுமே. சில்லாண்டிற் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராம். அந்த தெய்வங்கள் எல்லாம் சில வருடங்கள் இருக்கும், அதன் பிறகு அவைகள் சிதைந்து விடும். ஏன்னா அந்த தெய்வங்களுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. அந்த பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட அந்த சிறு தெய்வங்கள், அதான் சில்லாண்டிற் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமை, அந்த வழிபாட்டில் நாங்கள் சேராமல் சிவ வழிபாட்டிலேயே நாங்கள் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இதுலேயும் அந்த சிவசூரியனாகிய சிவபெருமான் தன்னுடைய ஒளியை நம்மீது பாய்ச்சும் பொழுது அதுவரைக்கும் நாம் செய்திருந்த அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி அந்த மேலான சிவ வழிபாட்டில் மட்டுமே இந்த ஆன்மா நிலை பெற்று இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் சொல்றாங்க. அதாவது அந்த மாதிரி காலையில் சூரியன் உதித்தான்னு இயற்கையை சொல்றார். காலை பொழுது வந்தது, காலை பொழுது வந்தது அப்படிங்கிறத இப்படி சூரியன் உதித்தான் அப்படிங்கிறத ஒரு அருமையாக சொல்றாங்க. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன? காலை பொழுது வந்தது, சூரியன் உதித்தான், அவ்வளவுதான் பாட்டுக்கு அர்த்தம்.
இரவின் முடிவை காண்பதற்கு அந்த நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி காலையில் கண்விழித்து எழுவார்களோ அதுபோல அந்த மேகங்கள் தங்கி இருக்கக்கூடிய நகரத்தினுடைய மிகப்பெரிய கதவுகள் எல்லாம் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. காலை நேரம் பொழுது புலர்ந்தது. அங்கு எல்லா இடத்திலும் கூட்டம் கூட்டமாக இருந்த நரிக்கூட்டங்கள் எல்லாம் இம் என்ற ஒலி எழுப்புவதற்கு முன்னமேயே மிகவும் விரைவாக அந்த கருமையான பொங்கி இருக்கக்கூடிய இருள் துண்டுகளைப் போல, இருள் துண்டங்களைப் போல, இருள் பிண்டங்களைப் போல அந்த நரிகளெல்லாம் காட்டிற்கு வேகமாக பாய்ந்து சென்று காட்டிற்கு சேர்ந்தது. அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத சிவ பரஞ்சுடராக சிவசூரியனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீது தன்னுடைய அருளாகிய ஒளிக்கிரணத்தை வீசும் பொழுது அந்த ஈசனை பற்றி தெளிந்தவர்கள் அதுவரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி விடுகிறது. அதாவது சிவசூரியனாகிய சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்மிடத்தில் இருந்த அந்த இருளாகிய அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. அதை போல காலை பொழுது சூரியன் வந்தவுடன் அங்கு வெளிச்சம் வருகின்றது. காலை பொழுது புலர்ந்தது. மேலும் என்றென்றைக்கும் மாறுபாடு இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவந்த கதிர்களை உடைய சூரியனானவன் காலை பொழுதில் மலர்ச்சி அடைந்து தன்னுடைய ஒளிக்கிரணங்களை எங்கும் பரப்புகின்றான். அவ்வாறு பரப்பும் பொழுது இரவு முழுதும் வீராப்போடு வலிமையாக ஒளி வீசிக்கொண்டிருந்த அந்த நிலவு நட்சத்திரங்கள் எல்லாம் இப்பொழுது ஒளி மழுங்கி அவைகள் இருக்கும் இடம் தெரியாமல் அவைகள் அங்கே ஆகாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இவ்வாறு காலை பொழுதானது புலர்ந்தது. அண்டருக்கு அரிதாகிய மறைபொருள் அழுகை, அண்டருக்கு அரிதாகிய மறைபொருள் அழுகை, தொண்டருக்கு எளிதாகி மண் சுமந்து அருள் வருத்தம், தொண்டருக்கு எளிதாகி மண் சுமந்து அருள் வருத்தம், கண்டு அருள்கழல் வருடுவான் கைகள் ஆயிரமோ, கண்டு அருள்கழல் வருடுவான் கைகள் ஆயிரமோ, கொண்டு அறுக்க வெங்கடவுளும் புனகடல் உதித்தான், கொண்டு அருள்க வெங்கடவுளும் புனகடல் உதித்தான். அண்டருக்கு அரிதாகிய மறைப்பொருள், தேவர்களுக்கும் காண முடியாத அந்த வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான். என்ன இதில் மறைப்பொருள் அப்படிங்கிறதுக்கு வேத பொருள்னு எடுத்துக்கிடலாம். தேவர்களால் காணப்பட முடியாத மறைந்து இருக்கக்கூடிய பொருளாகிய சிவபெருமான்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தேவர்களுக்கும் காண முடியாத அந்த மறைப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அண்டருக்கு அரிதாகிய மறைப்பொருள் அப்படின்னா சிவபெருமான். அப்படியே தேவர்களாலும் அவன் காண முடியாதவனாக இருந்தாலும் தொண்டருக்கு அவன் மிகவும் எளிமையான எளிவந்த கருணையாளனாக இருக்கக்கூடியவன். அழுகை தொண்டருக்கு எளிதாகி, இறைவனை அழுது அழுது பெற்றவர் மணிவாசக பெருமான். அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிற வாக்கிற்கிணங்க இறைவனை பெற்றவர் மணிவாசக பெருமான். அப்படி அந்த அழுகை தொண்டராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானுக்கு எளிதாக வந்தவன் அந்த பெருமான். தேவர்களாலும் காண முடியாத பெருமான் மணிவாசக பெருமானுக்கு மிகவும் எளிவந்த கருணையாக வந்து மணிவாசக பெருமானுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய வைகை ஆற்று மண்ணை சுமந்து அருள் வருத்தம் கண்டு, அப்படி சுமப்பதனால் அந்த திருவருளானது, அந்த திருவருளினுடைய கால்கள் சிறிது வருத்தம் அடைகிறது.
மண் சுமக்கிறதுங்கிறது வேலை செய்கிறதுங்கிறது ஒரு கடினமான காரியம். என்ன அதுலேயும் இந்த காட்டு வேலை அப்படிம்பாங்க, அதெல்லாம் மண் சுமக்கிறது, கொத்து வேலை செய்கிறது, இதெல்லாம் உடலுக்கு ஒரு வலிமைகளை, உடலுக்கு ரொம்ப ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு வேலைகள் அவைகள்லாம். அப்படி அந்த திருவருள் மண் சுமந்தது. அருள்னா இங்க சிவபெருமான். அந்த அருளாகிய சிவபெருமான் வைகையினுடைய மண்ணை சுமந்தது. சுமந்ததனால் அந்த திருவருளாகிய சிவபெருமானினுடைய கால்கள் வருத்தம் அடைந்தது. அந்த வருத்தத்தை கண்டு சிவபெருமானினுடைய கால்கள் மண் சுமந்ததால் வருந்தி இருக்கின்றது என்று அந்த வருத்தத்தை கண்டு அந்த திருவருளினுடைய கால்களை வருடி கொடுப்பது போல, வருடி கொடுப்பதற்காக அந்த சூரியன் தன்னுடைய 1000 கைகளை கொண்டு ஒளிகளை வீசிக்கொண்டு வெளியே வந்தான். அறுக்க வெங்கடவுளும் குணக்கடல் குதித்தான். அந்த சூரியனாகிய அந்த மிகப்பெரிய வெப்பத்தை உடைய அந்த கடவுளும் இப்பொழுது குணக்கடல்னா கீழ்த்திசை கடலில், கிழக்கு கடலில் அவன் குதித்தான். அதாவது சூரியன் எதுக்கு தன்னுடைய கதிர்களை பரப்பி கொண்டு வந்தான்னா, அந்த காலை நேரத்து இளஞ்சூரியன் நம்முடைய உடம்புல பட்டுச்சுன்னா நமக்கு அது சில நோய்களை தீர்க்கும். அதனாலேயே காலை நேரத்தில் சூரியன் வரக்கூடிய நேரத்தில் நம்ம பூஜைகள், சூரியனை நோக்கி இருந்து பூஜை பண்ணுறது, அந்த சூரிய ஒளியை நம்ம வாங்குவது அப்படின்ட்டுலாம் நம்ம ஒரு முறைமைகள் வச்சுருக்கோம். அதனால் அந்த காலை நேரத்து சூரியனினுடைய ஒளிக்கிரணங்கள் நம்முடைய உடம்பில் படும்போது நம்முடைய கால் கையில் உள்ள அந்த வருத்தங்கள், அதாவது வலிகள், கால் கையெல்லாம் வலி வேலை செஞ்சதனால் ஏற்பட்ட வலிகளெல்லாம் நீங்கும். அப்படி சிவபெருமான் இனிமேல் மண் சுமக்க போறாரு. அதனால அவருடைய கால்கள்லாம் வலிக்கும், கால்கள்லாம் ரொம்ப கால்களில் வலி ஏற்படும். அந்த சிவபெருமானுடைய கால்களை நாம் வருடி கொடுத்து அந்த வலிகளை நீக்க வேண்டும் என்பதற்காக காலை நேரத்தில் சூரியன் வந்தான். எப்படி ஒரு கற்பனை பாருங்க. சூரியனுடைய கிரணங்கள் எதற்காக வந்தது? சிவபெருமானினுடைய கால்களை வருடி கொடுத்து அவருடைய கால் வலியை தீர்ப்பதற்காக வந்ததாம் அப்படின்னுட்டு ஒரு அருமையான வர்ணனை. அதற்காக சூரியன் காலை நேரத்தில் கிழக்கு திசையில அவன் உதித்தான் அப்படின்னுட்டு. கடல் வருடுவான் கண்டு அருள் கடல் வருடுவான். அந்த அருள்னாலே சிவபெருமான் அர்த்தம் எடுத்துக்கிடணும். சிவபெருமானினுடைய கடல் அப்படின்னா திருவடி. சிவபெருமானினுடைய திருவடிகளை வருடி கொடுக்கும் பொருட்டு தன்னுடைய கைகளாகிய கிரணங்களால் வருடி கொடுக்கும் பொருட்டு 1000 கிரணங்களை 1000 கைகளை கொண்டு சூரியனானவன் காலையில் அந்த கிழக்கு கடலில் கிழக்கு திசையில் உதித்தான் அப்படின்ட்டு ஒரு வர்ணனை. கவன வெம்பரி செலுத்தி மேல் கவலை தீர்ந்து உள்ளே, கவன வெம்பரி செலுத்தி மேல் கவலை தீர்ந்து உள்ளே. இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் சூரிய குளியல்னே ஒரு குளியல்லாம் ஒரு அமைப்பெல்லாம் வச்சிருக்காங்க. காலையில சன்பாத் அப்படின்ட்டு காலையில சூரியனை பார்த்து உட்கார்ந்துட வேண்டியதான். ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருவாங்க. அதுக்கு பேர் சூரிய குளியல் அப்படின்ட்டு. நம்ம இதெல்லாம் அப்பவுமே நம்ம செஞ்சுருக்கோம். காலையில் சூரியனுக்கு முன்னால் உட்காந்து சூரிய நமஸ்காரம், அந்த எக்ஸசைஸையே நம்ம ஒரு வழிபாடாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன அதை அவங்க ஒரு மெடிக்கல் இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, மருத்துவ இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கவன வெம்பரி செலுத்தி மேல் கவலை தீர்ந்து உள்ளே, கவன வெம்பரி செலுத்தி மேல் கவலை தீர்ந்து உள்ளே. சிவம் உணர்ந்தவர் சிந்தை போல் மலர்ந்த செங்கமலம், சிவம் உணர்ந்தவர் சிந்தை போல் மலர்ந்த செங்கமலம். உவமையில் பரம்பொருள் உணர்ந்து உரையிறந்து இருந்தோர், உவமையில் பரம்பொருள் உணர்ந்து உரையிறந்து இருந்தோர்.
மௌனவாயன அடங்கின மலர்ந்த பைங்குமுதம் மௌனவாயன அடங்கின மலர்ந்த பைங்குமுதம். அதாவது உள்ளமாகிய அந்த ஹிருதய தாமரையில் இறைவன் வீற்றிருக்கின்றான். நம்முடைய உள்ளமாகிய இதய தாமரையில் இறைவன் வீற்றிருக்கின்றான். பக்குவப்பட்ட ஆன்மாக்களினுடைய இதய தாமரையில் வீற்றிருக்கின்றான். அப்போ இந்த தாமரை சூரியனை பார்த்த உடனே மலரும். மணிவாசக பெருமானினுடைய அந்த சிந்தையும் தாமரை போல இருந்துச்சான். காலை நேரம் சூரியன் வந்த உடனே அந்த தாமரை மலர்ந்ததாம். அடுத்து குமுத மலர் இரவில் மலர்ந்து பகல்ல கூம்பும். மணிவாசக பெருமான் காலை நேரத்துல மௌனமாக அவர் இருக்கின்றார். மௌனமாக இருக்கும் பொழுது அவருடைய வாய் எப்படி அந்த குமுத மலர் கூம்பி இருக்குமோ அதுபோல அவருடைய வாய் மூடி மௌனியாக அவர் இருந்தார். இவ்வாறு காலை பொழுது வந்தது அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அதுவும் எப்படி எதனால அவர் இவ்வளவு மகிழ்ச்சியோட இருந்தாரு அப்படின்னுட்டு அதுக்கு காரணத்தையும் முதல்ல சொல்றாங்க. கவன வெம்பரி செலுத்தி. கவனம் அப்படின்னா மிகுந்த வேகம்னு அர்த்தம். என்ன மிகுந்த வேகத்தை உடைய அப்படின்னா மிகுந்த வலிமையை உடைய, வலிமையான ஆற்றல் உடைய குதிரைகளை எல்லாம் இப்ப ராஜாவுக்கு கொடுத்தாச்சு. நேற்றுக்கே வியாபாரம் முடிஞ்சு போச்சு. மணிவாசக பெருமான் அந்த வியாபாரத்தை முடிச்சிட்டார். அதான் பரி செலுத்தி, குதிரைகளை எல்லாம் அரசனிடத்தில் செலுத்தி, இனிமேல் நமக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த இரவு பொழுது மணிவாசக பெருமான் கழித்தாராம். மேல் கவலை தீர்ந்து, மேல்னா இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் நிம்மதியாக இருக்கும் பொழுது அவருடைய உள்ளே அவர் சிவத்தை உணர்ந்தார். உள்ளே சிவம் உணர்ந்தவர், தனக்குள்ளேயே சிவபெருமானை உணர்ந்த அந்த மணிவாசக பெருமானினுடைய சிந்தை எப்படி சிவமாக மலர்ந்த தாமரை போல இருக்கின்றதோ அந்த மணிவாசக பெருமானினுடைய சிந்தையை போல சிவந்த தாமரையானது காலை நேரத்தில் சூரியன் வந்தவுடன் மலர்ந்தது. அப்ப மணிவாசக பெருமானினுடைய சிந்தை மலர்ந்து இருக்கின்றது, மலர்ந்த தாமரை போல இருக்கின்றது. அந்த சிந்தையில் சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றான். என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உவமையில் பரம்பொருள் உணர்ந்து, அந்த தனக்கு உவமை இல்லாத மேலான பரம்பொருள் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு உவமையாக சொல்ல போனால் சிவபெருமானைத்தான் சொல்லணும். சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. அப்ப சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த உவமை, தனக்கு உவமை இல்லான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. திருவள்ளுவரும் சொல்றாங்க, தனக்கு உவமை இல்லான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படின்ட்டு. அப்போ தனக்கு உவமை இல்லாத மேலான பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை மனதில் உணர்ந்து, அந்த மனதில் உணர்ந்ததனால் அந்த உணர்ந்தவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது? அவர்களுடைய உரைகள் அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. பேச்சு என்பது அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. உரை இறந்து அப்படின்னா சொற்களால் சொல்ல முடியாத ஒரு நிலை. உரை இறந்து இருந்தோர்
அவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? மௌனமாக இருப்பார்கள். அவர்களுடைய வாய் மௌனமாகவே இருக்கும். அப்படி அந்த மௌன வாய் எப்படி குவிந்து இருக்குமோ அதுபோல இரவில் மலர்ந்த அந்த பசுமையான குமுத மலரானது அந்த மௌனவாய் எப்படி குவிந்து இருக்குமோ அதுபோல காலை பொழுது வந்தவுடன், சூரியன் வந்தவுடன் அந்த குமுத மலரானது கூம்பி இருக்கின்றது அப்படின்ட்டு அந்த காலை நேரத்து பொழுதுகளையே மேலான ஒரு தத்துவங்களோடு அப்படியே ஒன்னா இணைச்சு அவங்க சொல்லிட்டு வராங்க. தேவர்களுக்கும் காண முடியாத அந்த வேதங்களின் உட்பொருளாக மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், யாராலும் அந்த தேவர்களாலும் காண முடியாத அப்பேற்பட்ட அந்த பெருமான் மிகவும் எளிவந்த கருணையாக தன்னை நினைந்து அழக்கூடிய தொண்டருக்கு எளிவந்த கருணையாக அவர்களை நோக்கி வந்து அருளக்கூடியவனாக இருக்கின்றான். மணிவாசக பெருமானுக்கும் அவ்வாறு அருள் செய்வதற்காக எளிவந்த கருணையாக இறைவன் வந்து இன்றைய தினம் அந்த மதுரை மணிவாசக பெருமானினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக மதுரை மண்ணை சுமக்க இருக்கின்றான் அந்த சிவபெருமான். அந்த மதுரை மண்ணை சுமந்ததனால் அந்த திருவருளாகிய சிவபெருமானினுடைய கால்கள் வருத்தமடைந்து துன்பப்படும். அந்த திருவருளாகிய சிவபெருமானினுடைய திருவடிகளை அந்த மண் சுமந்த வருத்தம் தீர்ப்பதற்காக வருடி கொடுப்பதற்காக அந்த தன்னுடைய 1000 கைகளாகிய கிரணங்களை பரப்பிக்கொண்டு அந்த சூரியனாகிய அந்த வலிமையான கடவுளும் இப்பொழுது கீழ்த்திசை கடலில் வந்து உதித்தார். அதாவது கிழக்கு திசையில் சூரிய பகவான் வந்து உதித்தார். இவ்வாறு கிழக்கு திசையை காலை பொழுது மலர்ந்தது. மிகுந்த வேகமும் ஆற்றலும் உடைய குதிரைகளை பாண்டிய மன்னனுக்கு செலுத்தி விட்டோம், பாண்டிய மன்னனுக்கு கொடுத்து விட்டோம். ஆகையினால் இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை என்று கவலைகளையெல்லாம் தீர்ந்து மணிவாசக பெருமான் தனக்குள்ளேயே சிவத்தை உணர்ந்து இருக்கின்றார். அவருடைய சிந்தையானது சிவமாகவே மாறி இருக்கின்றது. அந்த சிந்தையாகிய அந்த சிவந்த தாமரையானது இப்பொழுது காலை பொழுதாகிய அந்த சூரியன் வந்தவுடன் மலர்ந்து இருக்கின்றது. அந்த சிந்தைக்குள் சிவபெருமான் வீற்று இருக்கின்றார். மேலும் தனக்கு உவமையில்லாத அந்த மேலான பரம்பொருளாகிய அந்த சிவபெருமானை உணர்ந்தவர்கள், அவர்கள் அந்த தான் உணர்ந்ததை சொற்களால் சொல்ல முடியாத நிலையில் அவர்களுடைய உரையானது அங்கே இறந்து விடுகின்றது. அப்படி அந்த இறைவனை நினைத்து இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள்? மௌன உபதேசத்தில் அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் வாய் மூடி மௌனமாக அவர்கள் இருப்பார்கள். அது எதை போல இருக்கின்றது என்றால், இரவில் மலர்ந்த குமுத மலரானது பகலில் சூரியன் வந்தவுடன் எப்படி கூம்பி விடுகிறதோ அதுபோல இந்த இறைவனை உணர்ந்தவர்களினுடைய வாயும் மௌனமாக கூம்பி இருக்கின்றது. அந்த வாய் திறவாமல் அவர்கள் மௌன ராஜ்யத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அருணகிரிநாதர் சொல்றார் பார்த்தீங்களா, கந்தர் அனுபூதியில சும்மாயிரு சொல்லற அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அந்த இடம்தான். சும்மாயிரு சொல்லற அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அந்த சொல் அற அப்படிங்கிறது தான் உரை இறந்து, சும்மாயிரு அப்படிங்கிறது தான் மௌனவாய். அப்படிப்பட்ட ஒரு காலை பொழுது இவ்வாறு வந்து சேர்ந்தது. பந்தியாளர்கள் யாது என பகர்ந்தும் என்று அச்சம், பந்தியாளர்கள் யாது என பகர்ந்தும் என்று அச்சம், சிந்தியா எழுந்து ஒல்லை போய் திரள் மதம் கவிழ்க்கும், சிந்திய
எழுந்து ஒல்லை போய் திறன்மலம் தவிர்க்கும் தந்தியான் அரசு இறைகொள்ளும் இருக்கையை சார்ந்து தந்தியான் அரசு இறைகொடும் இருக்கையை சார்ந்து வந்தியா உடல் பணிப்புற வந்தது மொழிவார் வந்தியா உடன் பணிபுர வந்தது மொழிவார் பந்தியாளர்கள் அப்படின்னா அந்த குதிரை பந்தி குதிரை லாயத்துக்கு காவலாக இருந்த அந்த இளமையான வீரர்கள். அந்த வீரர்கள்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்காங்க. இந்த நரிகள் பண்ணக்கூடிய அட்டூழியம் அந்த அட்டூழியமா இருக்கு, எதிர்த்தா கடிக்க வருது. என்ன அப்படி இந்த நடந்ததையெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நாம எப்படி போய் ராஜாட்ட சொல்ல போறோம்? யாது என பகர்ந்தும்னா எப்படி சொல்ல போகின்றோம் என்று அச்சம் எழுகின்றது அந்த வீரர்களுக்கு. சிந்தியா எழுந்து சரி எப்படினாலும் நம்ம சொல்லித்தானே ஆகணும். அந்த பயத்தை நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து ஒல்லை போய் வேகமாக அவர்கள் அந்த வீரர்கள் எல்லாம் அந்த அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று திரள் மதம் கவிழ்க்கும் தந்தியான், அந்த திரண்ட மதம் என்ற குணத்தை உடைய அந்த மத நீரை சொரியக்கூடிய அந்த யானைப்படைக்கு தலைவனாகிய பாண்டிய மன்னன். இந்த தந்தியான் யானைப்படை, தந்தின்னா யானைன்னு அர்த்தம், தந்தியான்னா யானைப்படையை உடைய அரசுன்னா பாண்டிய மன்னன். அந்த ஏன்னா இப்போ குதிரைப்படை இல்லை, குதிரையெல்லாம் தான் நிறையா போயிட்ட, இருக்கிறது யானைப்படை தான். அதனால யானைப்படையை மட்டும் சொல்றார். அந்த யானைப்படையை உடைய அரசனாகிய பாண்டிய மன்னன் இறைகொள்ளும் அப்படின்னா தங்கி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அவன் தங்கி இருக்கக்கூடிய இருக்கை அந்த இடத்தை சார்ந்து அவனுடைய இருக்கைக்கு சென்று வந்தியா முதல்ல அந்த பாண்டிய மன்னன் காலில் விழுந்து வீரர்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள். வந்தித்தல்னா வணங்குதல்னு அர்த்தம். உடல் பணிப்புற கீழே விழுந்து கும்பிட்டு எந்திரிக்காங்க, உடம்பெல்லாம் அவங்களுக்கு நடுங்குது. பனிப்பு அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தம். உடல்ல ரொம்ப குளிர்ச்சி வந்துட்டுன்னா ஜன்னி வந்துட்டும்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜன்னி வந்துட்டு, நடுக்கம் ஏற்பட்டுட்டு அப்படின்னுட்டு. அப்போ பனிப்பு அப்படின்னா நடுக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ உடல் பனிப்புற, உடல் அப்படியே நடுங்குது. நடுங்கி கொண்டே நடந்ததையெல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள் அந்த குதிரை லாயத்தை காவல் காக்கக்கூடிய அந்த வீரர்கள். பாண்டிய மன்னனிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள். காற்றினும் கடும் கதியவாய் கண்களுக்கு இனிதாய், காற்றினும் கடும் கதியவாய் கண்களுக்கு இனிதாய், நேற்று வந்த வாம்பரியலாம் நின்ற வாம்பரிக்கு, நேற்று வந்து வாம்பரியலாம் நின்ற வாம்பரிக்கு, போற்று எனும்படி நரிகளாய் நகரெல்லாம் குழுமே, போற்று எனும்படி நரிகளாய் நகரெல்லாம் குழுமி, ஓற்றம் செய்து போய் காட்டகத்து ஓடிய என்றார். ஓற்றம் செய்து போய் காட்டகத்து ஓடிய என்றார். காற்றினும் கடும் கதியவாய், நேற்றைய தினம் வந்த குதிரைகள்லாம் காற்றை விட வேகமாக ஓடக்கூடிய தன்மை வாய்ந்தது. காற்றினும் காற்றை விட, கடும் கதியவாய் கடுமை வேகமாக, கதினா ஓடக்கூடியது, அந்த வேகமாக பாய்ந்து ஓடக்கூடிய அந்த தன்மையை உடைய குதிரைகளாய், கண்களுக்கு இனிதாய், பார்க்க அந்த குதிரைகள்லாம் பார்க்க பார்க்க கண்ணுக்கே பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியே அந்த கண்களுக்கு இனிதாக நேற்று வந்த, நேற்றைய தினம் பாண்டிய மன்னனுடைய அந்த அரசவைக்கு வந்த வாம்பரி, வாம்னா தாவி செல்லுதல்னு அர்த்தம். அந்த தாவி வந்துன்னு இருக்கு, அதை வந்தன்னு திருப்பிடுங்க. நேற்று வந்த வாம்பரியெல்லாம் தாவி செல்லக்கூடிய அந்த குதிரைகள் எல்லாம்
இன்றைய தினம் நம்ம குதிரை லாயத்தில் ஏற்கனவே பழைய குதிரைகள்லாம் நின்றுருக்கு. அந்த குதிரையும் கடித்து துன்பப்படுத்திட்டு இந்த நரிகளாக மாறி சென்று இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. நின்ற பாம்பரிப்பு, ஏற்கனவே நம்முடைய குதிரை லாயத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பழமையான தாவி செல்லக்கூடிய குதிரைகளுக்கு இந்த நரிகளெல்லாம் யமதர்மனை போல வந்து கூற்று எனும்படி யமதர்மனை போல நரிகளாக தன்னை மாற்றிக்கொண்டு நகரெல்லாம் குழுமி, இந்த நகரத்துல எல்லாம் கூட்டம் கூட்டமா அங்கங்க போய் ஊற்றம் செய்து துன்பத்தை செய்து இப்பொழுது எல்லாம் காட்டுக்கு ஓடி போயிட்டு அப்படின்னுட்டு நடந்த விவரங்களை எல்லாம் அரசனிடத்தில் அந்த காவலர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அப்போ அந்த ஏற்கனவே நின்று கொண்டிருந்த அந்த பழைய குதிரைகளையும் அந்த குதிரைகளுக்கு யமதர்மன் ஒரு துன்பம் கொடுத்தா எப்படி கொடுப்போம், அது மாதிரி கடிச்சு குதறி அதுகளை ரத்தத்தை குடிச்சு சதையை தின்னு அந்த பழைய குதிரைகளையும் வம்பாக்கிட்டு இந்த நரிகளெல்லாம் அப்படின்னுட்டு நடந்ததையெல்லாம் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். நகரத்து முழுக்க இந்த குதிரைகளெல்லாம் அங்கங்க கூட்டம் கூட்டமா போய் ஊற்றம் செய்து, ஊற்றம்னா துன்பத்தை செய்து இப்ப காட்டுக்குள்ள எல்லாம் ஓடி போயிட்டு அப்படின்னுட்டு நடந்த விவரங்களை எல்லாம் பாண்டிய மன்னனிடத்தில் அந்த காவலர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அந்த குதிரை பந்தியை காவல் காக்கக்கூடிய அந்த வீரர்கள் நடந்தது என்ன என்று எப்படி நாம் அரசனிடத்தில் எடுத்து கூறுவோம் என்று அச்சம் பட்டுக்கொண்டு அவர்கள் அச்சத்தோடு அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் சிந்தித்து அந்த இடத்தை விட்டு எழுந்து வேகமாக சென்று அந்த திரண்ட மதம் சொரியும் கண்களை உடைய அந்த யானைப்படைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அரசனாகிய பாண்டிய மன்னன் தங்கி இருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு சென்று அந்த இடத்திற்கு சென்று பாண்டிய மன்னனுடைய கால்களில் கீழே விழுந்து வணங்கி உடல் நடுங்கிக் கொண்டே பயத்தோடு நடந்த விஷயங்களை எல்லாம் அந்த குதிரை லாயத்து காவலர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். நேற்றைய தினம் வந்த குதிரைகள் காற்றை விட மிகவும் வேகமாக பாய்ந்து ஓடக்கூடிய கதியை உடையவைகளாக இருந்தது. அந்த குதிரைகளை பார்த்தால் கண்களுக்கு மிகவும் இனிமையை தந்து கொண்டு இன்பத்தை தந்து கொண்டு இருந்தது. அப்படி நேற்று வந்த அந்த தாவி செல்லக்கூடிய குதிரைகள் எல்லாம் நம்முடைய குதிரை லாயத்தில் நின்ற பழைய குதிரைகளுக்கு யமதர்மனை போல துன்பத்தை செய்து கொண்டு நம்முடைய பழைய குதிரைகளை எல்லாம் கடித்து அதனுடைய சதைகளை தின்று இரத்தத்தை குடித்து கொண்டு அவைகளெல்லாம் நரிகளாக மாறிக்கொண்டு நகரெல்லாம் எங்கு பார்த்தாலும் நரி கூட்டங்களாக குழுமி அங்கங்கு கூட்டமாக நின்ற இடங்களிலெல்லாம் துன்பத்தை செய்து கொண்டு இப்பொழுது காட்டுக்குள் அவைகள் ஓடிவிட்டன என்று நடந்ததையெல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். ஏன்னா இவங்க பழைய குதிரையெல்லாம் லாயத்தில் கட்டியிருக்காங்க, கயிறால சங்கிலியால கட்டியிருக்காங்க. இந்த நரிகள் சங்கிலி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அப்போ இந்த பழைய குதிரைகளுக்கு அந்த சங்கிலி கயிறெல்லாம் அறுத்துக்கிட்டு போகக்கூடிய வலிமை இல்லை. அதனால இந்த நரி என்ன செஞ்சாலும் அது கொடுத்து தான் ஆகணும். நரி கடிச்சு கொதறி அதுகளை படாத பாடுபடுத்தி இருக்குது. அதனால நம்ம குதிரைகளையும் பழைய குதிரைகளையும் வம்பாக்கிட்டு இந்த நரிகள் அப்படின்னுட்டு நடந்ததை எடுத்து கூறுகின்றார்கள். கருத்துராத இச்சொல் என்னும் கடிய கால் செவியா துருத்தி ஓடு போய் கோபமாம் சுடுதழல் மூட்டி எரித்த தீ பொறி சிதறிட கண் சிவந்து இறைவன் உறுத்தவாறு கண்டு அமைச்சரும் பெருவினார் ஒதுங்கி
பொருத்தவாறு நன்று ஆக்கரும் வெறுமினார் ஒருங்கே. இந்த நடந்ததையெல்லாம் அரசனால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கின்றது அப்படின்னுட்டு நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சொற்களால் சொல் என்னும் என்ற அந்த கொடுமையான காற்று, சொல்லுங்கிறதே ஒரு காற்று தானே, அந்த காற்று அந்த பாண்டிய மன்னனுடைய காது என்கின்ற அந்த துருத்திக்குள் சென்று சேருகிறது. அந்த காற்றானது, சொல் காற்றானது அவனுடைய காதுக்குள்ள கேட்ட உடனே அது அந்த கோபம்ங்கிற கூடிய அந்த நெருப்பை அப்படியே மூட்டி விடுகிறது. இப்போ அந்த துருத்தியை வச்சு ஒரு பொருளை சூடாக்குவாங்க. அந்த காற்று வெளியில வர வர அந்த வெப்பமானது அந்த தீக்கண்களை பட்டு தீ பெருசாகும். அதை மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் பாண்டிய மன்னன் காதுக்குள்ள போய் விழ விழ அவனுடைய கோபம் அப்படிங்கிற நெருப்பானது அப்படியே மூட்டி எரிகிறது. அப்படியே கோபம் அதிகமாகிறது. அந்த கோபம் அந்த நெருப்பு எரிய எரிய தீப்பொறிகள் அங்கங்கே பறக்கும். அதான் எரித்த தீப்பொறி சிதறிட. அந்த எரியும் போது தீப்பொறிகள் சிதறுவது போல பாண்டிய மன்னனுடைய கண்கள் இப்பொழுது சிவந்து, கோபத்தால் சிவந்து இருக்கின்றது. இறைவன் அப்படின்னா அரசன் அர்த்தம். நேர்மையான அரசர்களை இறைவன் என்று கூறுவார்கள். அந்த பாண்டிய மன்னன் இப்போ கோபப்படுகின்றான். உறுத்தவாறு கண்டு கோபத்தோடு எல்லாரையும் பார்க்கின்றான். கண்ணில் அப்படி நெருப்பு பறக்குது. அதை பார்த்தவுடன் அமைச்சர்களும் பயந்து கொண்டு ஒதுங்கி போய் நிற்காங்க. எப்போதும் பக்கத்தில் நிற்க அமைச்சர்கள் இப்போ கொஞ்சம் அப்படியே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் நாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம் அப்படின்னுட்டு அந்த அமைச்சர்களும் இப்பொழுது ஒதுங்கி நிற்கின்றார்கள். வெறுவுதல் அப்படின்னா பயப்படுதல்னு அர்த்தம். வெறுவினார் ஒதுங்கி, பயந்து ஒதுங்கி அவர்கள் நிற்கின்றார்கள். உறுத்தவாறுன்னா கோபித்த தன்மை. இறைவனுடைய அந்த கோபத்தன்மையை பார்த்து அமைச்சர்களுக்கும் பயம் ஏற்பட்டது. அவர்களும் அப்படியே ஒதுங்கி போய் அவர்கள் நிற்கின்றார்கள். அமுதம் உண்டவன் நஞ்சம் உண்டால் என முதல் நாள். அமுதம் உண்டவன் நஞ்சம் உண்டால் என முதல் நாள். சமர வெம்பரி மகிழ்ச்சி உள்தாழ்ந்தவன் அவையே. சமர வெம்பரி மகிழ்ச்சியுள் தாழ்ந்தவன் அவையே. திமிர வெம்பொரு நரிகளாய் சென்றவே திமிர வெம்பொரு நரிகளாய் சென்றவே அமரர் அஞ்சிய ஆணையான் ஆரஞர் ஆழ்தான். அமரர் அஞ்சிய ஆணையான் ஆரஞர் ஆழ்தான். அமுதம் உண்டவன் முதல்ல அமுதத்தை சாப்பிடுறோம், அடுத்தால விஷத்தை கொடுத்து சாப்பிடுன்னா எப்படி இருக்கும்? அப்போ நேற்றைய தினம் அமுதம் சாப்பிட்டாச்சு, குதிரைகளெல்லாம் அப்படி ஜேன்னுட்டு பார்த்தாச்சு. இன்னைக்கு நஞ்சை சாப்பிட்டது மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்டோம்னா ராஜாவுக்கு ஆயிப்போச்சான். அப்படி அமுதம் உண்டவன் நேற்றைய தினம் அந்த மகிழ்ச்சியான அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து, குதிரைகளை பார்த்து அமுதத்தை சாப்பிட்டவன் போல இருந்த அந்த பாண்டிய மன்னன் இன்றைய தினம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் நஞ்சினை உண்டது போல அந்த பாண்டிய மன்னன் ஆகின்றான். என முதல் நாள் நேற்றைய தினம் சமர வெம்பரி, சமரன போர் அப்படின்னு அர்த்தம். அந்த போருக்கே உரிய வலிமையான குதிரைகளை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியுள் தாழ்ந்தவன், மகிழ்ச்சியுள் ஆழ்ந்தவன், தாழ்ந்தவன் அர்த்தம் ஆழ்ந்தவன், மகிழ்ச்சி கடல்ல அப்படியே ஆழ்ந்து போய் இருந்தவன். இன்றைய தினம் அவையே திமிர மீளவும் மீண்டும் வெண்புரு நரிகளாய் சென்றவே என்னார். அந்த வலிமையான சிறு சிறு நரிகளாய் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டன என்று அதை கேள்விப்பட்டவுடன் அந்த பாண்டிய மன்னன்
கடும் துன்பத்தில் ஆழ்ந்தான். அஞ்ஞர், அஞ்ஞர்னா துன்பம், ஆர்னா கடுமையான துன்பத்தில் மூழ்கினான் பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவர்களும் அவனுடைய ஆணையை கண்டு பயப்படுவார்கள். அமரர் அஞ்சிய ஆணையான். பாண்டிய மன்னன் ஒரு ஆணை பிறப்பித்தால் அதை கண்டு தேவர்களும் பயந்து கட்டுப்படுவார்கள். அப்படி தேவர்களையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆணை சக்கரத்தை உடைய பாண்டிய மன்னன் நேற்று நடந்த, இன்றைய தினம் நடந்த இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு கடுமையான துன்பத்தில் அந்த பாண்டிய மன்னன் இப்பொழுது மூழ்கி தவிக்கின்றான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு துன்பத்தை தரக்கூடிய இந்த கொடுஞ்சொல் என்னும் அந்த வலிமையான காற்றானது பாண்டிய மன்னனுடைய செவி துளைகளாகிய அந்த துருத்திக்குள் ஊடே சென்று அந்த அவனுக்கு விஷயங்களை தெரிவிக்கின்றது. அந்த விஷயங்கள் பாண்டிய மன்னனுடைய காதுக்குள் சென்று சேர சேர அவனுக்கு கோபம் என்கின்ற அந்த கொடுமையான நெருப்பு அவனுடைய உடலில் மூட்டப்படுகிறது. அந்த கோபமாகிய நெருப்பு மூட்ட அந்த நெருப்பிலிருந்து எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தீப்பொறிகள் அங்கும் இங்கும் சிதறும். அதுபோல அவனுடைய கண்கள் எல்லாம் நெருப்பு பொறிகளாக சிவந்து இருக்கின்றது. அந்த எல்லோருக்கும் நேர்மையான அரசன் இறைவன் ஆவான். அந்த இறைவனாகிய பாண்டிய மன்னன் இவ்வாறு அவனுக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தன்மையை கண்டு பக்கத்தில் இருந்த அமைச்சர்களும் பாண்டிய மன்னனை பார்ப்பதற்கு பயந்து ஒதுங்கி நிற்கின்றார்கள். என்ன நடக்குமோ என்று பயந்து ஒதுங்கி நிற்கின்றார்கள். நேற்றைய தினம் அமுதத்தை உண்டவன் பாண்டிய மன்னன். அருமையான குதிரைகளை கண்ணால் பார்த்து ரசித்து இன்பமாகிய அமுதத்தை உண்ட அந்த பாண்டிய மன்னன் இன்றைய தினம் நஞ்சை உண்டது போல அவன் ஆகியிருக்கின்றான். முதல் நாள் நேற்றைய தினம் அந்த போருக்கு உரிய கொடுமையான அந்த குதிரைகளை கண்டு மகிழ்ச்சியோடு உள்ளே அவன் மகிழ்ச்சியில் தாழ்ந்து இருக்கக்கூடியவன், மகிழ்ச்சியில் ஆழ்ந்து மிகவும் ஆழமான மகிழ்ச்சியில் இருந்த அந்த பாண்டிய மன்னன் இன்றைய தினம் அதே குதிரைகள் மீண்டும் வலிமையான சிறு சிறு நரிகளாக காட்டுக்குள் சென்று விட்டது என்று கேள்விப்பட்டவுடன் அவன் கடுமையான துன்பத்தில் ஆழ்ந்தான் பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனினுடைய ஆணை சக்கரத்திற்கு தேவர்களும் அஞ்சி நடப்பார்கள். அவனுடைய ஆணை சக்கரத்திற்கு தேவர்களும் கட்டுப்படுவார்கள். அப்படிப்பட்ட வலிமையுடைய பாண்டிய மன்னன் இப்பொழுது கடுமையான துன்பத்திற்குள் அவன் ஆழ்ந்தான். அருகு இருக்கும் தொல் அமைச்சர் தமை நோக்கி வாத ஊராளி என்னோ கருகு இருட்டு மனக்கள்வன் நம்முடைய பொருள் முழுதும் கவர்ந்து காட்டில் குருதி நினக்குடற் பிடுங்கி தின்று திரி நரிகள் எல்லாம் குதிரையாக்கி வரவிடுத்தான் இவன் செய்த மாயம் இது கண்டீரோ மதிநூல் வல்லே. உடனே பாண்டிய மன்னன் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொல் அமைச்சர், பழமையான அந்த அமைச்சர் பெருமக்களை எல்லாம் பார்த்து அவன் கூறுகின்றான். அந்த வாதவூராளி என்ற பெயரை பெற்ற அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர்? கருகு இருட்டு மனக்கள்வன், கருமையான இருளை போன்ற மனதை உடைய கள்வனாக அந்த அமைச்சன் இருக்கின்றான். அந்த திருவாதவூராளி என்கின்ற அந்த அமைச்சர் நம்முடைய குதிரை வாங்க கொடுத்த பொருள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு
அந்த காட்டில் இருக்கக்கூடிய நரிகள், அந்த நரிகளும் எப்படிப்பட்ட நரிகள்? இரத்தத்தையும் சதை பிண்டங்களையும் குடல்களையும் பிடுங்கி தின்று திரிந்து கொண்டு காட்டில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரிகள். அந்த நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றி இங்கே குதிரையாக வர வைத்திருக்கின்றான். இவன் செய்த மாயம் இது. இந்த அமைச்சர் செய்த, முதலமைச்சர் செய்த இந்த மாய செயல் இது இப்படி இருக்கின்றது. இதை பார்த்தீர்களா மதிநூல் வள்ளீர்? நல்ல அறிவை தரக்கூடிய நூல்களை கற்றுத் தேர்ந்த வல்லமை வாய்ந்த அந்த அமைச்சர் பெருமக்களே, இந்த முதலமைச்சர் செய்த செயலை நீங்கள் பார்த்தீர்களா? ஏதோ ஒரு மாய மந்திரத்தை வைத்து இப்படி நரிகளை எல்லாம் குதிரையாக கொண்டு வந்து நம்மிடத்தில் தந்துவிட்டு இன்றைய தினம் அவைகளெல்லாம் மீண்டும் நரிகளாக சென்று விட்டது என்று தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்களை பார்த்து பாண்டிய மன்னன் மிகவும் கோபத்தோடும் வருத்தத்தோடும் அவர் கூறுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.